அப்புறம் வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டத்தின் பாப்பாக்குடி காவல் நிலைய காவலர் ஒருவர் கனிம கடத்தல்காரர்களிடம் லஞ்ச பேரம் பேசிய ஆடியோவால் பணியிட மாற்றம் செய்திருப்பதாக திருநெல்வேலி மாவட்ட எஸ்பி விஸ்வேஷ் பாலசுப்ரமணியம் சாஸ்திரி தெரிவித்துள்ளார். இது குறித்த விவரங்களை சேகரித்த போது சோதனைகளில் இருந்து கனிம வள கடத்தல் லாரிகளின் சோதனைகளில் இருந்து தப்பிக்க கனிம கடத்தல்காரர்களிடம் லஞ்சம் கேட்டு பேரம் பேசிய ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரல் ஆனதை தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்ட பாப்பாக்குடி காவல் நிலைய காவலர் ஆயுத படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என திருநெல்வேலி மாவட்ட எஸ்பி விஸ்வேஷ் பாலசுப்ரமணியம் சாஸ்திரி தெரிவித்துள்ளார். பாப்பாக்குடி காவல் நிலைய ஆய்வாளர் பாரத் லிங்கத்தின் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த காவலர் தங்கபாண்டியன் என்பவர் தான் இந்த விவகாரத்தில் சிக்கியுள்ளார். தங்கபாண்டியன் கனிம கடத்தல்காரரிடம் லஞ்சம் கோரும் ஆடியோ கிளிப்புகள் மற்றும் அவர் யுபிஐ செயலி மூலம் பணம் பெற்றதற்கான ஸ்கிரீன்ஷாட்டுகள் ஆகியவை சமூக வலைதளங்களில் வேகமாக பரவின. மேலும் இந்த ஆதாரங்கள் திருநெல்வேலி சரக டிஐஜி திருநாவுக்கரசு மற்றும் திருநெல்வேலி மாவட்ட எஸ்பி விஸ்வேஷ் பாலசுப்ரமணியம் சாஸ்திரி ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்க கோரப்பட்டது. அந்த ஆடியோ பதிவில் காவலர் தங்கபாண்டியன் இந்த போக்குவரத்து ஆய்வு செய்யாமல் இருப்பதற்காக வாகன சோதனைகளை தவிர்ப்பது மற்றும் அவர்களிடம் எப்பொழுதும் மென்மையாக நடந்து கொள்வது, பறிமுதல் செய்த வாகனங்களை விடுவிப்பது தொடர்பாக வெளிப்படையாக பேசுவது பதிவாகியுள்ளது. காவல் நிலையத்தில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளுக்காகவே இந்த லஞ்சம் வசூலிக்கப்படுவதாகவும் காவல்துறையில் உள்ளவர்களுக்கு ஒரு குவார்டர் மதுபானமே போதுமானது என்றும் பாண்டியன் பேசுவது போன்ற அதிர்ச்சி தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. இது குறித்து சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் தொடர்பு கொண்டு கேட்டபோது காவலர் தங்கபாண்டியனை பாப்பாக்குடி காவல் நிலையத்திலிருந்து உடனடியாக விடுவித்து ஆயுத படைக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளதாக எஸ்பி விஸ்வேஷ் பாலசுப்ரமணியம் சாஸ்திரி உறுதிப்படுத்தினார். மேலும் அவர் கூறுகையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் மற்றும் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஆகிய பகுதிகளுக்கு உட்பட்ட காவல்துறையினர் கேரளாவிற்கு கனிம வளங்களை கொண்டு செல்லும் குவாரி உரிமையாளர்கள் மற்றும் லாரி உரிமையாளர்களிடம் தொடர்ந்து மாதாந்திர லஞ்சம் பெற்று வருவதாக புகார் எழுந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தின் அம்பாசமுத்திரம் சப் டிவிஷனில் இந்த பாப்பாக்குடி காவல் நிலையம் வருவது இங்கு குறிப்பிடத்தக்கது. அபிரகாம், இதுவே தற்போது இருக்கும் நிகழ்வு. தொடர்ந்து விவரங்களை சேகரித்துக் கொண்டிருக்கோம். அபிரகாம், இந்த ஆமாண்ணே, அவரு நான் எவ்வளவு நாள் கொடுக்கறதே கொஞ்சம் பேசுனாரு. அது பேரு என்ன பேரு? அவன் எந்த ஆழமா குருப்பங்களாமா? குருப்பங்குளம். ரைட்டு. ஒரு 2 வண்டி ஓடுதுல்ல? ஆமா, அவனை வர சொன்னோம். சரி சரி, நம்ம கொடுத்து பேசுவோம். பேசுறவங்க தட்ட சொல்லி பேசுவோம். பேசிட்டா மகன் நினைச்சிருந்தாங்கன்னு என் பேர சொல்லி சொல்லுவாங்க. சரி, ரைட்டா. அவர் நான் எதனால செய்த என் வண்டியை மட்டும் மறிக்காத அளவுக்கு கொஞ்சம் பார்த்துவாங்க அப்படிங்காங்க. சரிண்ணே, நாங்கள் சாப்பிட தான் நிற்கேன். நீ பேசுவோம், நான் பேசுகிறேன். சரி, ரைட்டு. நான் பேச சொல்ல நீங்கள் சாட்டை கொடுத்து பேச சொல்லுங்க. சரி. நம்ம வண்டி வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்கண்ணே. சரி சார், சொல்லுங்க. இல்லை, இந்த குரங்கோட்டை வண்டிக்கார்ட்ட பேசினேன். 2 வண்டி வச்சிருக்காருன்னு சொன்னோம்ல? ஆமாம்மா, அவர்கிட்ட பேசினேன். சரி. உங்க நம்பர் கொடுத்து பேசணுங்க. ஒரு பைப்ல தர ஏன்னா நீங்க வாங்கினே ஒரு வாட்டி மட்டும் நீங்க அறிமுகப்படுத்துவீங்க, அப்புறம் நான் பேசிக்கிட்டு தான் அப்படிங்காரு. ஏன்னா நான் 2 முட்டை பார்த்துருக்கேன். அவரு பாத்துருக்காரா? ஆமா, ராஜா மச்சேன்னு சொல்லி பேசியிருந்தாரு. சரி, ஆள் பழக்கம் இல்லை, அவன் பேசின கிடையாது. அதான் அவரு பழக்கம் இல்லை, எனக்கு மட்டும் அறிமுகப்படுத்துவீங்க. கையில 10 ரூபா வச்சிருக்காராம். சரி. நான் கொடுத்துருந்தோம்னா நீங்க என்ன உண்டு வண்டி மட்டும் மறிக்காத பாத்துக்கோங்கண்ணா அப்படிங்காரு. சரி. என்னச்சே வர சொல்லுவா, நான் நீங்க பாத்துக்கிட்டீங்களா? நம்ம ஊருக்கு பேச சொல்லுங்க. நான் இங்க ஒரு அக்யூஸ் எடுத்து நிற்கும், அங்க நெட்டூர் பக்கம் நிற்கும். சரி. ஆமா, சார் கூட நிற்கும். கொஞ்சம் லேட் ஆகும். நாங்க சரி இன்னைக்கு நாளைக்கு வர சொல்லுங்க. நான் சார்ட்ட சொல்லிட்டு ஏதாவது ஒன்று ஸ்டேஷன் ஏதாவது ஸ்பான்சர் பண்ண சொல்லுவோம். சரி, ரைட்டு. மற்றபடி நீங்க இப்ப அந்த கேட்டுக்கு எது சேரதியில அப்படி கேட்டுக்கு நான் இப்போ எவ்வளோ நேரம் கேட்பாங்க? கேட்டுக்கு 4 பேர் சேருறீங்க. ஆளுக்கு 5000 ரூபா, 45,000 ரூபாய் கேட்டு போட அப்படியா? சரி, ஏன்னா நான் இங்க இருங்க, நான் உங்களுக்கும் ரூபா கொடுக்க வண்டியும் பிடிச்சி பையனை போடுதாங்க. அதான் பயமா இருக்கு. 300 ரூபா போடுறது ரூபாய் ஒரு கோட்டை அனுப்பி இல்ல, அதை சொல்லல. அன்னைக்கு கோயிலுக்கு கொடுத்தோம், அந்த மாதிரி இந்த மாதிரி கேட்டு கேட்காம கொடுக்கும். கொடுத்தா 5 மாசம் ஆகுது, இன்னும் பார்க்க வரலங்க அவரு. அத இப்ப கேட்டுக்கும் நம்ம கொடுக்கும், கொடுத்து நம்ம வண்டியும் ஓட்ட விட முடியாது. அதான் பயமா இருக்கு. ஸ்டேஷனுக்கு ஏதாவது 2000 அவர் 1000 ரூபா கொடுத்தா கூட உங்க பேர் என்ட்ரி ஆகும். இல்ல நீங்க அது சொன்னா புரிய முடியும் உங்களுக்கு. சரி, நீங்க சொல்லுங்க, நான் கொடுத்துருந்தோம்னே. ஆமா, மத்தபடி என்ன ஸ்டேஷன் சொல்லதான் கேட்பாங்க. மத்தபடி பர்சனல் மேட்டர் கேட்க மாட்டாங்க. பர்சனல் மேட்டர் என்ன, நம்ம போலீஸ் ஒரு கோட்டர் வீட்டு வாங்கி அடிப்பான, அவ்வளவுதான். சரி. நீங்க பழக்கத்தை வச்சுக்க போட்டுதாம்ண்ணே. சரி, ரைட்டு. நான் என்னோட நான் பண்ணிடுறோம்ண்ணே.
சரி ரைட்டு. நான் சாட்டை அன்னைக்கு சொன்னேன். அதான் சொல்ல 5 மாசம் ஆகுது பார்த்து வந்து. இவங்க எங்க போனா பண்ணி வண்டி பிடிச்ச பிறகு வராப்ல அப்படிங்கப்ப. அப்ப நம்ம ஒன்றும் பேச முடியாது. எஃப்சி வேற முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. சரி 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 சரி. எஃப்சி ரினியூவல் பண்ணிட்டீங்களா? ஏன்னா ஆமா வண்டி வேலை பக்கம் விட்டேன், எஃப்சி வேலை பக்கம் விட்டேன். சரி சரிண்ணா. ஆ சரி அப்படி பேச சொல்லுங்க, நான் பேச சொல்றேன். சரிண்ணே.